மயான சயனி எனும் மாசாணியம்மன் திருக்கோவில் வரலாறு. மாசாணியம்மன் திருக்கோவிலானது பொள்ளாச்சியிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தெற்கே ஆனைமலை எனும் மலை அடிவாரத்தில் உப்பாறு எனும் ஆற்றங்கரையில் உள்ள மயானத்தில் சயன கோலத்தில் அருள்பாலித்து வருபவர்தான் மாசாணி அம்மன். இந்த மாசாணி அம்மனின் வரலாறானது இராமாயண காலம் தொட்டே தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இக்கோவிலை பற்றி 2-3 வரலாறுகள் சொல்லப்பட்டாலும் இராமாயண காலத்தில் தொடர்பை பற்றிய வரலாறை இப்போது பார்ப்போம். இராமாயண காலத்தில் கௌசிக மன்னனாக இருந்து ரிஷியாக மாறியவர்தான் விஸ்வாமுத்திரர். விஸ்வாமுத்திரர் தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் பொழுது தன் உடலையே திரியாக எரித்து நமக்கெல்லாம் காயத்ரி மந்திரம் எனும் அற்புதமான மந்திரத்தை இந்த உலகுக்கு உபதேசித்து ராஜ ரிஷி எனும் பட்டத்தை பெற்றவர் விஸ்வாமித்திரர். அப்படிப்பட்ட விஸ்வாமித்திரர் ஒரு முறை ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் பொழுது தாடகை என்னும் ராட்சசி அவரது தியானத்தை கலைக்க அனைத்து முயற்சிகளிலும் இறங்குகிறார். அதை கண்டு கோபம் கொண்ட விஸ்வாமித்திரர் தான் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிறார். அப்போதுதான் தெரிகிறது, இந்த தாடகை என்னும் ராட்சசியானவள் ராவணனிடமிருந்து வரம் பெற்று வந்தவள் என்று தெரிந்து கொள்கிறார். அதன் பிறகு இந்த ராட்சசியை வதை செய்வதற்காக தன்னால் இயலாத காரணத்தால் ராமனையும் லட்சுமணனையும் அணுகி இந்த தாடகையின் தொந்தரவிலிருந்து தன்னை மீட்டு தருமாறு வேண்டிக் கொள்கிறார். அதன்படி ராமனும் லட்சுமணனும் இந்த ஆனைமலை அடிவாரத்திற்கு வந்ததாகவும் வந்து அன்னை பராசக்தியை நோக்கி தவம் இருந்து இந்த தாடகையை வதம் செய்வதற்கு உண்டான வழிமுறைகளை கேட்டு தெரிந்து கொள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அவ்வாறு ராமன் பராசக்தியை நோக்கி தவம் இருந்து இந்த தாடகையை வதம் செய்வதற்குண்டான வழிமுறைகளை கேட்டு தெரிந்து கொள்கிறார். அதாவது தன்னை போலவே ஒரு பெண் உருவத்தை உப்பாற்றின் மயான கரையில் படுத்த நிலையில் மண்ணால் ஒரு உருவாரத்தை உருவாக்கி அதற்கு சில பூஜை புனஸ்காரங்கள் செய்துவிட்டு இறுதியாக அந்த உருவாரத்தை அழித்துவிட்டு சென்று தாடகையை வதம் செய்யும்படி பராசக்தி அருள்பாலிக்கிறார். அவ்வண்ணமே செய்த ராமர் இறுதியில் அந்த உருவாரத்தை அழிக்க மறந்து விட்டார். பிறகு தாடகையை வதம் செய்துவிட்டு வந்து அந்த உருவாரத்தை அழிக்க முயற்சி செய்த போது பராசக்தியானவள் தோன்றி தான் உக்கிரமாக இருப்பதாகவும் இந்த நாட்டிற்கு நல்லது செய்ய இருப்பதாகவும் தர்மம் தலை தோங்க யாரெல்லாம் பில்லி சூனியம் செய்வினை மற்றும் ஏமாற்றுக்கள் இதுபோல் வஞ்சிக்கப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் என்னை நம்பி வழிபட்டால் அவர்களை காத்து ரட்சித்து அருள்பாலிப்பதாகவும் தன்னை நம்பி வருபவர்களுக்கு காலாகாலம் இவ்விடமே இருந்து தங்கி அனைத்து செல்வ சிறப்பையும் சுபிக்ஷத்தையும் வாரி வழங்குவதாகவும் வேண்டிக் கொள்கிறார். அதன்படியே ராமபிரானும் லக்ஷ்மணனும் மாசாணி அம்மனை மனதார வேண்டிவிட்டு அங்கிருந்து செல்கிறார்கள். அது முதல் இந்த இராமாயண காலம் முதல் இன்று வரை மிகச் சிறப்பான முறையிலே தன்னை நாடி வரும் கோடான கோடி பக்தர்களுக்கு மிகச் சிறப்பான முறையிலே வேண்டியபடி வாரி வழங்கி கொண்டிருக்கிறாள் வல்லமை படைத்த அந்த மாசாணி தாய். இந்த மாசாணி அம்மனின் மற்றொரு வரலாறை வரவிருக்கும் 2வது பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.